நூல் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட நிஜந்தன் அவர்களுக்கு நன்றி. நிறைவாக, காசாவின் திருமணங்கள் நூல் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள மஞ்சுநாத் அவர்களை அழைக்கிறோம். வணக்கம் நண்பர்களே. எப்பயுமே என்னுடைய உரை எப்பயுமே குறுகிய உரை தான். அதுதான் என்னுடைய இயல்பு. என்னுடைய இயல்புக்கு உதவி அளிக்கிற வகையில் நிஜந்தனும் லதாவும் ஒரு நீண்ட உரை ஆடிட்டாங்க. அதனால் நம்மளுடைய வேலை வந்து சுலபமாக முடிச்சிடும். அப்பன் திருவடி நாவலில் மரணம் குறித்து குதிரைக்காரன் அவங்க அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். அதுக்கு அவங்க அப்பா சுருக்கமாக சொல்லுவார், நீ போட்டிருக்கிற அந்த ஓட்டை விழுந்த ஷூவில் கூட மரணம் மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இந்த காசாவின் திருமணங்களில் காசாவில் நடக்கக்கூடிய மக்களுடைய அச்சத்தை பதிவு செய்யும்போது அவங்களுடைய மரணம் எங்கே ஒளிஞ்சிருக்குன்னா, அவங்க காலனி போட்டுட்டு வெளியே போனாலும் மரணம் நிகழலாம், இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் மரணம் நிகழலாம், இல்லை வேற எப்படி மரணம் நிகழும். இமயமலை குறித்து எழுதும்போது அதில் நான் சொல்லியிருப்பேன், ஒருத்தன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் அவனுடைய மரணம் வந்து மறைஞ்சிருக்குன்ட்டு. ஆனால் இந்த காசாவின் திருமணங்களில் காசாவில் காசாவாசிகளுக்கு அவங்க விடக்கூடிய மூச்சு, வெளியே போகிற மூச்சு உள்ளே இழுக்கிறதுக்குள்ளே மரணம் நிகழ்ந்துடலாம், இல்லை உள்ளே இருக்கிற மூச்சு வெளியே விடுறதுக்குள்ளே மரணம் நிகழ்ந்துடலாம். அந்த ஒரு மூச்சு கணத்தில் கூட அவங்களுடைய மரணம் வந்து நிகழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த உலகத்தில் எப்பயுமே ஒன்று சொல்லியிருக்காங்க, மரணம் வந்து இயல்பானது, விடுதலை தருவதுன்னு. இதை யார் சொன்னாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதை சில கோட்பாடாளர்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி போர் நடக்கும்போது சொல்லுவாங்க. ஆனால் இந்த போருடைய அறுவடையை வந்து அந்த முழு பலனையும் அனுபவிக்கிறவங்க அவங்க தான் இருப்பாங்க. இதில் உயிர் தியாகம் செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒன்றுமே கிடைக்காது. அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் வலியும் வேதனையும் தான். இந்த நாவலில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, போர் குறித்த நாவல்கள் எல்லாமே ஆணுடைய குரலில் தான் பதிவு செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த நாவலில் தான் முதன்முறையாக ஒரு பெண்ணுடைய குரலில் இந்த போர் குறித்த ஒரு விஷயத்த, அதோடைய துன்பத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. எப்பயுமே நம்ம நினச்சிக்கிறோம் உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் போர் நடக்குதுன்ட்டு. ஆனால் அதில் ஒவ்வொரு போர்லேயுமே நம்ம இங்கே இருந்தாலுமே அதில் நம்மளுடைய பங்கும் இருக்குது. அந்த பங்கு எப்படிப்பட்டதுன்றது தான் இந்த நாவல் வந்து உணர்த்ததான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நாவல் வந்து நான் எப்பயுமே ஒரு பெரிய நாவல்னாலும் சீக்கிரமாக முடிச்சிருவேன். இந்த 150 பக்கமுடைய நாவலை முடிக்கிறதுக்கு ஒரு 4 நாள் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ மன அழுத்தத்தை இந்த நாவல் வந்து எனக்கு கொடுத்துச்சு. இது ஒரு சமகால வரலாற்றை பேசக்கூடிய நாவல். அதனால இது வந்து ஒரு சமகால வரலாற்றை பேசினாலும் இதில் வந்து ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு செவ்வியல் தன்மை வந்து இதில் மறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். இதில் கதை சொல்கிற விதம் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், புரிஞ்சுக்கிறது குழப்பமாக இருக்கும். ஏன்னா அந்த கதை சொல்லி வந்து யார்கிட்ட கதை சொல்கிறாங்கன்றது நம்மளால வந்து முதல்ல தெரிஞ்சிக்க முடியாது. ஏதோ இறந்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பக்கங்களுக்கு அப்புறம் அவங்க பேசிட்டு வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இறந்து போயிடுவாங்க, இல்லை இறக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க உரையாடுற எல்லாருமே வந்து இறந்துருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த 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 தருணத்தில் ஷிஃப்ட் ஆகும். இவங்க வந்து இறந்துட்டாங்கன்றது வந்து அந்த உரையாடல்லேருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஷிஃப்ட் ஆகிற தருணம் வந்து ரொம்ப ஒரு வலி நிறைந்ததாக இருக்கும். நம்ம எல்லாமே சலன படமாக பார்த்துருப்போம். காசாவில் என்ன நடக்குதுன்ட்டு ஆவணப்படம் பார்த்துருப்போம், திரைப்படமாக பார்த்துருப்போம். ஆனால் ஒரு 150 பக்கத்தில் அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உணர்வுபூர்வமாக ஒரு அழுத்தமாக ஒரு நாவலில் முன்வைக்க முடியுன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க விரிவாக பேசினாங்க. அதில் 3 விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதில் லதா மேடமே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அதாவது ஒருத்தவங்க மரணம் அடைந்துட்டாங்கன்னா அவங்கள கணவன் உறவு கொண்டாடிட்டு நிறைய பேர் சவக்கிடங்கு எதிர்க்க காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள அடையாளப்படுத்த முடியாது. அவங்களுடைய கணவனாக இருக்கலாம், அவங்க உள்ளுணர்வுக்கு பதில் சொல்லியிருக்கலாம், அது உன்னுடைய கணவன் தான் போய் பாருன்ட்டு. அவங்க நினச்சிப்பாங்க எனக்கு மட்டும்தான் அந்த பதில் கிடைச்சிருக்கு, அதனால நான் வெயிட் பண்ணுறேன். பார்த்தா ஒரு 50 பேர் 100 பேர் வெயிட் பண்ணிட்டுப்பாங்க, என்னுடைய கணவன் இறந்துட்டாங்களோ. இல்லை என்னுடைய கணவன் தான் அவர், உங்கள் கணவன் இல்லை, அவளுக்கு 4 குழந்தை இருக்குது, அவளுடைய உள்ளுணர்வு கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. யாருமே அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. கடைசியாக அவங்க வந்து அந்த புதை ஸ்தலத்துக்கு கூட்டு போகிற வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. யாருமே கலைஞ்சி போக மாட்டாங்க. அங்கேயே அவங்க உறவுகளை ஏற்படுத்திப்பாங்க. இன்னைக்கு இவங்க வரலையா, ஏன் வரல, ஒருவேளை அவங்க வீட்டுக்காரர் திரும்பி வந்துட்டாரா, அப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, நமக்கு நம்மளுடைய கணவர்களை யாராவது ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அது அவங்க லதா மேடம் அதெல்லாம் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த புதைக்குழிகள்லாம் ஒருத்தன் வெட்டிட்டு இருப்பான். அவன் ரொம்ப சலிப்பாக சொல்லுவான், என்னைக்கு தான் இந்த புதைக்குழிகள் வந்து தோன்றது, எப்போ தான் முடியும் அப்படின்ட்டு.
உடனே இவங்க சொல்லுவாங்க, "அது எப்ப முடியுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா தோன்றக்கூடிய ரொம்ப ஒரு ஆழமா தோண்டு. ரொம்ப நெருக்கடியா தோண்டாத. பக்கத்துல இருக்கவங்க அப்பயாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம படுக்கட்டும். ராக்கெட் குண்டு அடிச்சுன்னா, அவங்களுடைய பூமி வரைக்கும் போயிட்டு அவங்களுடைய டிஸ்டர்ப் பண்ணாம அந்த சவத்தையாவது டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கட்டும். அதனால தோன்றக்கூடிய ஆழமா நம்ம தோண்டுவோம்." அப்படின்ற மாரி ஒரு அத்தியாயம் வரும். அது ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்துச்சு. இன்னொரு அத்தியாயம் வந்து இவங்க எல்லாமே போருக்கு போயிட்டாங்க. இல்ல போராட்டத்துக்கு போயிட்டாங்கன்னும்போது, ஆண்களுடைய புகைப்படங்கள் வந்து வீட்ல மனைவிகளோ, குழந்தைகளோ வச்சுக்கிறது வழக்கம். ஒவ்வொரு முறையும் புகைப்படம் வந்து புதுசா அனுப்புவாங்க கணவர்கள். அந்த புகைப்படம் அனுப்பும்போதே சொல்ருவாங்க, "இத நீங்க பார்த்துட்டு கிழிச்சு போட்டுருங்க. இது வந்து வேற யாராவது கையில கிடைச்சுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால கிழிச்சு போட்டுருங்கன்னாங்க." ஆனா, எப்படி மகன ஆறுதல் படுத்துறதுக்கு அந்த புகைப்படம் மட்டும் தான் ஆவணமா இருக்கு. அத எப்படி அவங்களால கிழிச்சு போட முடியும்? சரி கணவனுடைய நல்லதுக்கு தான் அத கிழிச்சு போட முடியும்னாலும், அந்த இரவு முழுதும் அவங்க அவர இதுவரைக்கும் அனுப்புன புகைப்படங்கள்லாம் கையில வச்சுக்கிட்டு, கண்ணீர் வடிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி என்னால கிழிச்சு போட முடியும்? கிழிச்சு போட முடியாது இல்லையா? இதுதானே ஒரு ஆவணம். இதையும் நான் எப்படி என்னால கிழிச்சு போட முடியும்? இந்த மாரி வலிமிக்க தருணங்களா இந்த நாவல் முழுதும் வலிமிக்க தருணங்களாவே இருக்கும். ஒரு மன அழுத்தத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். இந்த மன அழுத்தம்ன்றது வந்து சக மனிதன் வந்து போர்ல பாதிக்கப்படும்போது இயல்பா நமக்கு அந்த உணர்வு ஏற்படும். எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுன்னு இல்லாம, அந்த உணர்வுகள தரக்கூடிய இந்த நாவலுக்கு வந்து நான் அ அந்த எழுத்தாளர் மிகவும் பாராட்டுகிறேன். இந்த அரபியிலிருந்து நிறைய மொழிபெயர்த்த அந்த ஆசிரியருக்கும் எனது நன்றிகள். அ இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த எதிர்வெளிகளுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.